Let's get started. Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alamin. Wassalatu wassalamu ala Rasulil Kareem. ஓகே அல்ஹம்துலில்லா. ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் அகேன் நம்ம எல்லாரும் இன்னொரு another ஸ்டோரி டைம்ல நம்ம எல்லாருமே ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் கம்பைன் பண்ணி இருக்கிறோம் அல்ஹம்துலில்லா. ஸோ இந்த மாதிரி கம்பைன் பண்ணும்போது நம்ம ஏதாவது ஒரு ப்ராஃபட்டோட ஸ்டோரியோ இல்லை ஏதாவது ஒரு இஸ்லாமிக் ஸ்டோரிஸையோ நம்ம யூஸ்வலா பார்ப்போம் இல்லையா. அந்த மாதிரி இன்னைக்கு யாரோட ஸ்டோரி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஸ்டோரி ஆஃப் மூசா அலைஹிஸ்ஸலாம் அண்ட் ஃபாரோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒன் ஆஃப் த ப்ராஃபிட்ஸ், அல்லாஹ்வுடைய ஒன் ஆஃப் த ப்ராஃபிட் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் நிறைய ப்ராஃபிட்ஸ் அனுப்புனா அதுல மூசா அலைஹிஸ்ஸலாமோட ஸ்டோரி ஆக்சுவலா ரொம்ப பெரிய ஸ்டோரி தான். அந்த ரொம்ப பெரிய ஸ்டோரியை நம்ம ஒரே கிளாஸ்ல முடிக்க முடியாது. அதுல ஒரு பார்ட் மூசா அண்ட் ஃபாரோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபிரௌன் அப்படின்ற ஒரு ஈவல் கிங்குக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கும் நடந்த சில ஸ்டோரிஸ் தான் நம்ம இன்ஷால்லா என்ன செய்ய போறோம் இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். சில பேருக்கு இந்த ஸ்டோரி தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு நியூவா இருக்கலாம், சில பேருக்கு அங்கங்க சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம். ஸோ எல்லாமே ஒன்னா சேர்த்து இன்னைக்கு நம்ம இன்ஷால்லா பார்த்துருது. ஓகே, ஸோ என்ன ஸ்டோரி அப்படின்னு சொல்லி பார்த்தா எகிப்துல தான் இந்த ஸ்டோரி நடக்குது. ஓகேவா, ஈஜிப்த் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, பிரமிட்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த எகிப்துல தான் இந்த ஸ்டோரி நடந்துகிட்டு இருக்கு. சோ எகிப்தோட ராஜா பேர், எகிப்தோட கிங் பேரை நம்ம இப்ப சவுதியில இருக்கவங்கள கிங் அப்படின்னு சொல்றோம், துபாயில குவைத் கத்தார்ல இருக்கிற லீடர்ஸ் எல்லாம் கிங் அப்படின்னு மென்ஷன் பண்றோம். இப்ப இந்தியால அப்படின்னு சொல்லி பார்த்தா பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லுவோம், இருக்கிறதுலே ஹையஸ்ட் அத்தாரிட்டியா பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லுவோம். யூஎஸ்லயும் அதே மாதிரி நம்ம பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. யூகேல இங்கிலாந்துல இருக்கிறவங்கள நம்ம கிங் ராயல் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்க, கிங் குயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு பிளேஸ்லயுமே அங்க இருக்கிற அத்தாரிட்டி, அங்க இருக்கிற லீடரை நம்ம கிங் அப்படின்னோ இல்ல பிரசிடென்ட் அப்படின்னோ மென்ஷன் பண்ணுவோம் இல்லையா. அப்ப அந்த மாதிரி எகிப்துல அந்த டைம்ல லாங் டைம் அகோ அப்ப இருந்த கிங்க ஃபாரோ அப்படின்னு சொல்லுவாங்க. அரபிக்ல ஃபிரௌன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபாரோ அப்படின்றது இங்கிலீஷ் வேர்டு, ஃபிரௌன் அப்படின்றது. ஓகே, சோ அப்ப நிறைய ஃபிரௌன்ஸ் வந்தாங்க. கிங் ஃபிரௌன் அப்படின்றது ஒண்ணு இல்ல, கிங் அப்படின்னு அர்த்தம். அப்ப நிறைய ஃபிரௌன்ஸ் என்ன செஞ்சாங்க, எகிப்து பீப்புளை ரூல் பண்ணிட்டே வந்தாங்க. அதுல ஒரு குரூவல், ரொம்ப ஒரு பேடான ஒரு மோசமான ஒரு வஸ்டான ஒரு கிங் அப்படின்னு சொல்லி ஃபாரோ, ஒன் ஆஃப் த ஃபிரௌன் ரொம்ப மோசமான ஃபிரௌனா மோசமான ராஜாவா மோசமான கிங்கா இருந்தாங்க. ஏன் மோசமான கிங்கா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா பீப்புளை ரொம்பவே ஒர்க் பண்ண சொல்லி ரொம்ப ப்ரெஷர் பண்றது. நம்ம இப்போ ஒரு கண்ட்ரில ஒரு பிரசிடென்ட் ஒருத்தரை பார்ப்போம், நார்த் கொரியால ஒரு ரூலர் இருக்காரு, அவர் ரொம்ப பீப்புளை டார்ச்சர் பண்றாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பாத்தீங்களா. அதுலயே 10-20 டைம்ஸ் கூட அதிகமா நம்ம சொல்லலாம். இந்த ஃபிரௌன் அப்படின்ற இந்த எகிப்து கிங் ரொம்பவே மோசமா என்ன செஞ்சான் அப்படின்னு சொல்லி பார்த்தா பீப்புளை ரொம்ப டார்ச்சர் பண்ணா. அதுவும் எந்த மாதிரி பீப்புள் அப்படின்னு சொல்லி பார்த்தா எகிப்துல பனி இஸ்ராயீல் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, ஒரு பீப்புள், குரூப் ஆஃப் பீப்புள் இருந்தாங்க. யாரு, பனி இஸ்ராயீல். இவங்க யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம இதுக்கு முன்னாடி யூசுப் நபி ஸ்டோரி பார்த்திருப்போம். இன்னும் சில பேருக்கு இன்னும் அந்த ஸ்டோரி நான் சொல்லியிருக்க மாட்டேன். சோ யூசுப்னு ஒரு நபி இருந்தாங்க பாத்தீங்களா, அவங்களோட ஜென்ரேஷன் அடுத்தடுத்து வந்த ஜென்ரேஷனை தான் பனி இஸ்ராயீல் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த பீப்புள் தான் யூசுப் நபியோடைய பீப்புள் கிடையாது, அந்த ஃபேமிலியில பீப்புள் பேர் தான் பனி இஸ்ராயீல். சோ அந்த பீப்புள் தான் எகிப்துல இருந்தாங்க. ஆனா இந்த ஃபிரௌன் கிங் என்ன செஞ்சான் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த பனி இஸ்ராயல் பீப்புள ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டு, ரொம்ப கஷ்டப்படுத்தி, ரொம்ப ஹெவியா ஒர்க் கொடுத்து, ரொம்ப மோசமா ட்ரீட் பண்ணிட்டு இருந்தான். ஸ்லேவ்ஸ் மாதிரி சர்வன்ட்ஸ் மாதிரி நான் என்ன சொன்னாலும் கேட்கணும், காரணமே இல்லாம நான் உன்னை அடிக்க கூட செய்வேன், நீ கேட்க முடியாது அப்படின்ற மாதிரி ரொம்ப பேடா பிஹேவ் பண்ணிட்டு இருந்தான். எந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்டென்ட்ல போனா அப்படின்னு சொல்லி பார்த்தா நான் தான் காட். ஃபிரௌன் என்ன சொல்றான், நான் தான் காட், என்னைய மட்டும்தான் நீங்க வர்ஷிப் பண்ணணும், என் காலில் மட்டும்தான் நீங்க விழணும், என்கிட்ட மட்டும்தான் எதுவா இருந்தாலும் கேட்கணும், நான் மட்டும்தான் பவர்ஃபுல் அப்படின்னு ரொம்ப டூ மச்சா என்ன செஞ்சான், பேச ஆரம்பிச்சுட்டான். அப்ப இப்படி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அந்த ஃபிரௌன் தூங்கிக்கிட்டு இருக்கான். அப்படி தூங்கிக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தா அவனுக்கு ஒரு ட்ரீம் வருது. அந்த ட்ரீம்ல என்ன ஆகுதுன்னு பார்த்தா திடீர்னு எங்க இருந்து ஒரு பெரிய ஃபயர் வருது. ஒரு பெரிய ஃபயர் அந்த மொத்த எகிப்துலயுமே அந்த ஃபயர் என்ன செய்யுது, அட்டாக் பண்ணுது. அப்படி அட்டாக் பண்ணும்போது அந்த ஊர்ல இருக்கிறவங்க யாரு, பனி இஸ்ராயல் பீப்புள் இருக்காங்க, மத்த சில ஃபிரௌனுடைய பீப்புளும் இருக்காங்க. அப்ப பார்த்தா ஃபிரௌனுடைய பீப்புள் வீடு எல்லாமே டெஸ்ட்ராய் ஆக ஆரம்பிச்சிருந்தா அந்த நெருப்புல.
அந்த பெரிய ஃபயர் வந்து ஃபிரௌனுக்கு சைடா இருக்கிற ஃபிரௌனுக்கு சப்போர்ட்டா இருக்கிற பீப்புளோட வீடு எல்லாத்தையுமே டெஸ்ட்ராய் பண்ணிருது. ஆனா பனி இஸ்ராயலுடைய வீடு எதுவுமே டெஸ்ட்ராய் ஆகல. எங்க இருந்தோ வந்த ஒரு நெருப்புனா ஃபயர்னா எல்லாத்தையும் தான் டெஸ்ட்ராய் பண்ணணும், அழிக்கணும். ஆனா வெறும் பனி இஸ்ராயல் பீப்புளோட வீடெல்லாம் சேஃபா இருக்குமா, ஃபிரௌனோட சப்போர்ட்டர்ஸ் வீடு மட்டும் அப்படியே தீப்பத்தி எரியுது. அப்ப இத பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகி எந்திரிச்சிடறான். எந்திரிச்சிட்டு இது என்ன கனவு, புதுசா வித்தியாசமா இருக்கே, வந்து சில பீப்புளை மட்டும் டெஸ்ட்ராய் பண்ணது, அது என் பீப்புளை மட்டும், எனக்கு பிடிச்ச பீப்புளை மட்டும் டெஸ்ட்ராய் பண்ணதே, நான் வந்து அடிமன் நினைச்சுக்கிட்டு ஸ்லேவ்ஸா நடத்துற பனி இஸ்ராயல ஒண்ணுமே செய்யலையே அப்படின்னு சொல்லி வரும்போது உடனே என்ன செய்யறான் ஃபிரௌன் வந்து, எஸ் எதுவும் டவுட் இருக்காமா அக்ஸா மேம், ஆஃபியா? சோ சில பீப்புள்ஸ் மட்டும்தான் அந்த கிங் வந்து ஸ்லேவ்ஸா ட்ரீட் பண்ணாங்களா? ஆமா ஆமா, அங்க ரெண்டு விதமான பீப்புள்ஸ் இருந்தாங்க. ஓகேவா? அப்ப அந்த ரெண்டு டைப் ஆஃப் பீப்புள்ல ஒண்ணு பனி இஸ்ராயல் பீப்புள், இன்னொன்னு வந்து ஃபிரௌனோட சைடு, ஃபிரௌனோட ஃபேமிலி சைட்ல வர்ற பீப்புள். சோ அந்த ஃபிரௌன் ஃபேமிலி சைட்ல வர்ற பீப்புள், ஃபிரௌனோட சோல்ஜர்ஸ், ஃபிரௌன் சப்போர்ட்டர்ஸ், இவங்க எல்லாரையுமே நல்லா வச்சுக்கிட்டான். வெறும் இந்த பனி இஸ்ராயல் பீப்புளை மட்டும் வந்து என்ன செஞ்சான் அப்படின்னு சொல்லி பார்த்து டார்ச்சர் பண்ணிட்டு வந்தான். ஓகேவா? கிளியரா? ஓகே. சோ யாருக்காவது இந்த மாதிரி டவுட் இருந்தா கூட நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு கூட இன்ஷால்லா கேட்டீங்கன்னா மத்தவங்களுக்கும் அதே டவுட் இருந்தா கூட கிளியர் பண்ணிப்பாங்க. ஓகே, பேக் டு த ஸ்டோரி. இப்போ வந்து ஃபிரௌன் வந்து என்ன செய்யறான்னு பார்த்தா உடனே அவனோட மினிஸ்டர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு, எனக்கு இப்படி ஒரு ட்ரீம் வருது, இந்த ட்ரீம்க்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்காம உடனே அந்த மினிஸ்டர் அந்த அதுலயே கொஞ்சம் நல்லா படிச்சவங்க, ஒரு பிரீஸ்ட் மாதிரி, பிரீஸ்ட் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் நாலேஜபிளான ஒரு ஆள். ஓகேவா? அவர் வந்து என்ன சொல்றாருன்னு பார்த்தா, அப்ப பனி இஸ்ராயில் ஏதோ ஒரு நெருப்பு வருது, பனி இஸ்ராயில வந்து அட்டாக் பண்ணல, உங்க சைடு மட்டும் அழிக்குது அப்படின்னா, பனி இஸ்ராயில இருந்து யாரோ ஒருத்தர் வர போறாரு. சோ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, அந்த ட்ரீமுக்கு அர்த்தம் சொன்னவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தா, அந்த ஃபயருங்கிறது வந்து பனி இஸ்ராயல்ல இருந்து யாரோ ஒருத்தர் பிறக்க போறாரு, அவர் வந்து பனி இஸ்ராயல் பீப்புளை சேவ் பண்ணிட்டு ஃபிரௌன் அண்ட் அவங்க டீமை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடுவாங்கன்னு அர்த்தம். அதுதான் அந்த ஃபயர் வந்து பனி இஸ்ராயல சேவ் பண்ணிட்டு மத்த வீடை மட்டும் எரிச்சிருச்சு, இதுதான் அந்த ட்ரீம் அப்படின்னு சொன்ன உடனே ஃபிரௌனுக்கு வந்து ஷாக் ஆயிடுச்சு. அப்ப பனி இஸ்ராயல்ல இருந்து யாரோ பிறந்து என்னையவே வந்து கொல்லுவாங்களா, என்னையவே கில் பண்ணிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன